தீராத மன உளைச்சல் ஏற்பட்ட மிகப்பெரிய கோர விபத்தில் சிக்கிய பிரேமலதா விஜயகாந்துக்கு நேர்ந்த மிக பெரும் துயரம். சற்று முன் இணையத்தை வெளியான மிகப்பெரிய சோக செய்தி ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் மீளாத சோகத்துல மூழ்க வச்சிருக்கு. என்னுடைய கேப்டன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எதுக்கு இந்த வீடியோனா, ஒரு யூடியூப் சேனல், அந்த யூடியூப் சேனல் என்னென்னா நியூஸ் S46 அதில் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறவங்க, உயிரோடு இருக்கிறவங்கள பூரா இறந்த மாதிரி மாலை போட்டு பார்க்குற மாதிரி, அந்த ஃபுல்லாகவே அந்த யூடியூப் சேனலில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் அவன் நடத்திக்கிட்டே இருக்கான். யூடியூப் சேனலில் உயிரோடு இருக்கிறவங்கள பூரா இறந்த மாதிரி, இவங்க இறந்துட்டாங்க, இந்த மாதிரி கற்பனை கதைகள் எழுதுகிற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கான். கற்பனை கதைகள் நிறைய அவனுக்கு தெரியும் போல். அதனால் கற்பனையாக யோசித்து நம்ம என்ன போடலாம் அப்படிங்கிறது வேண்டி உயிரோடு இருக்கிறவங்கள பூராமே இவங்க இறந்துட்டாங்க, இந்த மன வருத்த காரணமாக நேற்று நல்லா இருந்தவங்க இன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாங்க அப்படின்னு நிறைய வீடியோ இதில் போட்டிருக்கான். நல்லா பாருங்கள். நியூஸ் S46 நம்ம கழக தொண்டர்கள், நம்ம தேமுதிக தொண்டர்கள் யாராக இருந்தாலும் இந்த யூடியூப் சேனல்காரவங்க, நீங்கள் ஃபேஸ்புக் வச்சுருக்கீங்க, யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, இதை பாருங்கள். எந்த சேனல்காரன்னு பார்த்து முதல்ல இந்த சேனல் யாருன்னு பார்த்து இதை முடக்கணும். நம்ம எல்லாமே சேர்ந்த மக்களும் இருக்காங்க. சின்ன திரையில் நடிக்கிறவங்க, அவங்க அன்னாடம் அவங்களோட நடிப்பை காமிச்சு அவங்க ஏதோ அவங்க வயிற்று பழப்புக்கு ஏதோ சம்பாதிச்சு நாடகம் நடித்தோ இல்லை சினிமா நடித்தோ அவங்க சம்பாதிக்கிறோம். அவங்களையும் சேர்த்து இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவன் மாலையை போட்டு ஒரு வீடியோ போடுறது. அதையும் என்ன செய்கிறோம், நம்ம மக்கள் அதை பார்த்து அதுக்கும் லைக் போடுறோம், கமெண்ட் போடுறோம், அந்த யூடியூப் சேனலையும் நம்ம வளர்த்து விடுறோம். இப்போ இந்த அவங்க மட்டும் பாதிக்கப்படுறது, எல்லாருமே அவங்களுக்கு நடந்தது நமக்கு நடக்க எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ ஒருத்தருக்கு ஒன்று நடக்குதுன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து இதை செயல்பட்டால் மட்டும்தான் இதை தடுக்க முடியும். நான் எதுக்காக இவ்வளோ ஆதங்கப்படுறேன் அப்படின்னா, நேற்று நான் அந்த வீடியோ போடும்போது எங்கள் அண்ணியார், அதாவது எங்கள் கழக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள், எங்களை விட பெரியவங்க, அவங்க பேரை சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. அதாவது எங்கள் அண்ணியார் அவங்கள இந்த மாதிரி மன வருத்த காரணமாக இந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னு சொல்லி வீடியோ போடுறான். ஏன்னா நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சனால இது சும்மா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெரியாதவங்க எத்தனையோ பேர் வச்சு உண்மையாலுமே நடந்திருக்குமோ, நடக்காமையா நமக்கு யூடியூப் சேனலில் உண்மையை மட்டும் எடுத்து போடுங்க. உங்களால் திறமை இருந்தால் உண்மையை மட்டுமே யூடியூப் சேனலில் உங்களால் எனக்கு இந்த திறமை இருக்குது, நான் யூடியூப் சேனலில் நான் எத்தனையோ பேர் எத்தனையோ திறமையை காமிச்சு யூடியூப் சேனலில் சம்பாதிக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் சம்பாதிக்கிறாங்க. திறமைகளை காட்டி நீங்கள் சம்பாதிங்க. அதுக்காக பாவமாக்கி நல்லா இருக்கிறவங்கள போய் இறந்த மாதிரி நீ ஒரு சேனலை இது பண்ணி சம்பாதிக்கணுமா? கண்ணு தெரியாதவன், கால் ஊனமானவன் கூட பிச்சை எடுத்து கூட அந்நாள் வயிற்றுக்கு சாப்பிட்டுக்கிறான். ஆனால் நீங்கள் என்னடானா இப்படியெல்லாம் சம்பாதிக்கணும்னு உனக்கு இருக்குதா? பெற்றவங்க இவனை இந்த யூடியூப் சேனல்காரன் யார் ஆரம்பித்தான்னு தெரியல. பெற்றவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் இவங்கிட்ட கொஞ்சம் இதாக இருங்க. ஏன்னா கற்பனை கதைகள் நிறைய எழுதுகிறான். பாவம், எங்களுக்கு வந்தார வாழ வைக்கும், வந்தவங்களை வாழ வைக்கிறது தான் எங்கள் கேப்டனோட குடும்பங்கள். அதனால் இவன் ரொம்ப பண கஷ்டத்துலேயோ வறுமையிலையும் இருப்பான் போல். அதனால் கேரக்டர் இருந்துச்சுன்னா இவனுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா இவன் கற்பனைகள் நிறையா, யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு கற்பனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு திறமை இவங்கிட்ட இருக்குது. அதனால் இவனுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை கொடுங்க, அங்கிட்டு போய் கூட சம்பாதிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கேவலமான சம்பாத்தியம் அவனுக்கு தேவையில்லை இல்லையா? அதனால் இவங்க பெற்றவங்களோ கட்டுனவங்களோ பிள்ளைங்களோ யாராக இருந்தாலும் இவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நாளைக்கு உங்களுக்கும் போய் உயிரோடு இருக்கும்போதே போய் கர்மாத்தியை பண்ணிட்டு கூட உங்கள் சொத்துக்களை எல்லாம் வாங்குறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு சமாதி கட்டக்கூடிய ஒரு மனிதன், அஞ்சறிவு உள்ள மிருகங்கள் கூட யாரை பார்த்து நம்ம குலைக்கணும் அப்படின்னு பார்த்து தான் குலைக்கும். இது 6 அறிவு உள்ள நாய். ஆனால் யாரை பற்றி வீடியோ போடணும், எதுக்காக வீடியோ போடணும்னு தெரியாமல் வீடியோ போடுறேன். எதுக்கு வீடியோ போடுறேன்? ஏன்னா நல்லவங்களை நாட்டில் இருக்க விட மாட்டாங்க, உலகத்துலேயும் இருக்க விட மாட்டாங்கன்னு தெரியும். சட்டசபையில் விருதாச்சல தொகுதியில் ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏவாக இருந்து விருதாச்சல மக்களுக்காக நான் எம்எல்ஏ ஆகியிருக்கேன், என்னை நம்பி ஓட்டு போட்ட ஜனங்களுக்காக சட்டசபையில் ஒரு பெண்ணாக இருந்து என்னோட மக்களுக்கு, விருதாச்சல மக்களுக்கு ஒரு மாவட்டமாக நீங்கள் அறிவித்து கொடுங்க. தண்ணி இல்லாத இருக்கக்கூடாது, அதை உருவாக்கி கொடுங்க. நல்ல கல்லூரி வரணும்,
நான் விருதாச்சல மக்களுக்கு நான் என்னால் முடிஞ்சதை நான் செய்யணும்னு நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். ஜெயிச்ச பிறகு எத்தனையோ மாவட்டங்களில் எத்தனையோ மற்ற கட்சிக்காரங்க பூரா எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. என்னோட மாவட்டத்துக்காக எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க. சட்டசபையில் யார் கேட்டா சொல்லி, யார் கேட்டா? சட்டசபையில் என்னோட மக்களுக்கு தண்ணி குடி தண்ணி பிரச்சனை இல்லை, விவசாய பிரச்சனை நடக்குது, விவசாய கடன் தள்ளுபடி ஆகலை, அதை பாருங்க. மற்ற நாட்டுக்காரங்க வந்து பாவம் அவங்க பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு என்னன்னு பாருங்க. எந்த எம்எல்ஏ கேட்டாங்க? ஒரு பெண்ணாக இருந்து சட்டசபையில் எதை பேசணுமோ அதை மட்டும்தான் பேசுனாங்க. மற்றவங்க எல்லாமே அவங்கவுங்க பிரச்சனையும் அவங்களோட சுயநலத்தையும் அவங்களோட பிரச்சனையை எல்லாமே தீர்த்து அங்கே சண்டை தான் நடந்துக்கிட்டு இருக்கணும். வந்து யாருமே மக்கள் பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி தெரியல. ஆனால் இவங்க ஒரு ஆள் இருந்து என்னோட மக்களுக்கு இது தேவைன்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. அதனால நீங்கள் இவங்களெல்லாம் உயிரோட இருக்கும்போதே நீங்கள் வந்து இல்லை இவங்க இப்படி ஆகிட்டாங்க அப்படி ஆகிட்டு வீடியோ போடுவீங்க. ஏன்னா அந்த இதே தங்கத்தட்டில் வச்சு தாங்கணும்னு சொன்னவர் என்னோட தெய்வம் கேப்டன் அவர்கள் வந்து தங்கத்தட்டில் வச்சு நான் மக்களை தாங்கணும்னு சொன்னவரை இன்னைக்கு எல்லாமே ஆக்கி விட்டுட்டீங்க. இந்த மாதிரி போட்டு ஆக்கி விட்டுட்டீங்க. அடுத்து சட்டசபையில் எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரே பெண்மணி எங்கள் அண்ணியார். அவங்களையும் எதையாவது சொல்லி அவங்களையும் மன கஷ்டத்தில் வரும். எதுக்கு அஞ்ச மாட்டாங்க எங்கள் அண்ணியார், எதுக்குமே அஞ்சாத ஒரு பெண்மணி தான் எங்கள் அண்ணியார். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், போடுங்க, செய்யுங்க, வேண்டானுங்கள. ஆனால் அவங்க மக்களுக்கான உரிமையை அவங்க கேட்க தான் செய்வாங்க. எல்லாமே மக்களுக்கு தேவையானது எல்லாமே சட்டசபையில் கேட்கக்கூடியது மக்களுக்கு மட்டும்தான், அவங்களுக்குன்னு ஒன்றும் இல்லை, மக்களுக்காக தான். நீ என்ன வேணாலும் பேசிட்டு போங்க. எத்தனையோ யூடியூப் சேனலில் அவங்க அதை வாங்கினாங்க இதை வாங்கினாங்க அதையும் நம்பி இருக்குது. சில நாயை கொட்டி வாங்கினாங்க, அது வாங்கினாங்க, இது வாங்கினாங்க, பிரேமலதா விஜயகாந்த் அது பண்ணாங்க. நீங்கள் என்னத்தை வேணாலும் பேசிட்டு போய், ஏன்னா நான் தப்பு செஞ்சால் தானே எனக்கு கோவம் வரணும். நான் தப்பு செய்யலை, என்னோட மனச்சாட்சிக்கு பொதுவாக நான் நம்ம இதாக இருக்கேன், சரியா? என்னோட மனச்சாட்சிக்கு உண்மையாக இருக்கேன். அதனால நீ என்னத்தை வேணாலும் போட்டுட்டு போ. அதனால் நல்லா இருந்தால் தாழ்ந்தாலும் ஏசும் வாழ்ந்தாலும் ஏசுன மாதிரி நான் வாழ்ந்தாலும் பேசுவாங்க, தாழ்ந்து போனாலும் பேசுவாங்க. ஐயோ வளர்ந்துக்கிட்டே போகிறாளேன்னு பேசுவாங்க, என்னடா இவ இப்படி ஆகிட்டான்னு பேசுவாங்க. அதுதான் மனிதர்களோட ஒரு சுயரூபம், சரியா? மனிதர்களுக்குள்ளான குணமே அதுதான். அதனால் பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம். நான் எதுக்காக இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா, நம்ம அந்நியார் இதே வந்து தண்ணி பிரச்சனைகள் எத்தனையோ இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, நம்ம மாநிலத்திலேயே குடி தண்ணி பிரச்சனை இல்லாமல் ஆக்கலாம்ல, எதுக்கு நம்ம போய் கேரளாக்காரவங்ககிட்ட போய் சண்டை போடணும்? இதே கர்நாடகாவில் போய் எதுக்கு நம்ம தண்ணி இல்லாமல் இது பண்ணணும்? அதுக்கு நம்ம மாநிலத்திலேயே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு டேம் கட்டி வச்சு தண்ணியை சேமித்து வச்சா நம்ம மக்களுக்கு, விவசாயம் பண்ணுற மக்களுக்கு அது உதவுமே அப்படிங்கிற ஒரு இதில் தான் அவங்க கேட்குறாங்க. மக்களுக்காக தான் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பொண்ணாக இருந்து சட்டசபையில் மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் அவங்க கேட்குறாங்க. அது ஏன்டா உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது? கேட்குறவங்களும் ஏன்டா கேட்க விட மாட்டேங்கிறீங்க? அப்போ மக்களுக்கு யாரா கேட்பா? மக்களுக்கு யார் கேட்பா? யாருமே கேட்க மாட்டீங்க. சட்டசபையில் எல்லாம் போய் நின்றுட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க என்னென்னத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ வீட்டில் என்ன நடக்குது எது நடக்குது அதை யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் சட்டசபையில் நின்று மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு வீர பெண்மணி, எங்கள் புரட்சி தலைவி எங்கள் அண்ணியார். அவங்க கேட்குறாங்க, கேட்குறதுக்கு பதில் சொல்ல முடியாமல் அங்கே அதுக்குண்டான பதில் எனக்கு கேட்டு சொல்லுங்கள். நான் இத்தனை கோரிக்கை வைக்கிறேன், எனக்கு விருதாச்சல மக்கள் என்னை வந்து நம்மளுக்கு நல்லது செய்வாங்கன்னு என்னை நம்பி ஓட்டு போட்டுருக்காங்க, அவங்களுக்கு நான் நல்லது செய்யணும்னு நினச்சி ஒவ்வொன்றையும் கேட்குறாங்க. ஏன் அதெல்லாம் உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது? நல்லா இருக்கிறவங்க 10 வயசு இப்போல்லாம் ஒன்று பார்த்தா 10 வயசு பையன் கூட கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்திலேயே இருக்காங்க. ஏன்னா காலங்கள் அப்படி மாறி போயிடுச்சு. செல்லு வந்த பிறகு குழந்தைங்களை பூராமை செல்லு மாற்றி விடுது. இந்த யூடியூப் சேனல் சரி எதுவும் சரி, எதை போடணும், எதை குழந்தைங்களுக்கு காட்டணும், எதை காட்டக்கூடாதுங்கிறது எதுவுமே தெரியாமல் எல்லாத்துலேயுமே எடுத்து போட்டு விட்றாங்க. அதை பார்த்து நிறைய பிள்ளைங்க கெட்டு போகிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தனால, எனக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் அவர் இப்படி இருக்க நிலமையில எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடிய மனுஷனை இவங்க கற்பனை கதை அதுக்குள்ளே ஒரு இடையில ஒரு கதையை சேர்த்து இன்னும் அப்படி முடிக்கல, அதனால மனம் உடஞ்சி போய் பிரேமலதா விஜயகாந்த் இப்படி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நீ போட அடியே நீ மத்தி என் கையில் கிடச்சேன்னு வச்சுக்கோ. நீ யூடியூப் சேனல்காரே நாயை சம்பாதிக்கணும், எப்படி வேணால் சம்பாதிக்கலாம்னு இருக்கலாம், இப்படி தான் சம்பாதிக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோடு சம்பாதிக்கணும்டா. உனக்கு என்ன சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு சம்பாதிக்க முடியலன்னா எங்கள் அந்நியத்தை நேராக போ, சென்னைக்கு போ. ஐயாம்மா என்னால் வந்து சம்பாதிக்க முடியல, எனக்கு வந்து ரொம்ப பணம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லு. உனக்கு அவங்க பிச்சை போடுவாங்க. அதுக்காக நீ வந்து இந்த ஒரு லைக்குக்கோ ஒரு கமாண்டுக்கோ இதுக்கு வேண்டி நீ இவங்க இந்த வீடியோலாம் போட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு அதுக்கு அங்கே போய் நின்று பிச்சை எடுத்து நீ கஞ்சி குடிக்கலாம். மான மரியாதையோடு என்னையாவது நீ வாழுவ. மான மரியாதைங்கிறது மனுஷனுக்கு முக்கியமாக வேணும். ஒரு சேனல் இது ஏதாவது ஒரு சேனலில் போட்டுக்கிற, அது நியூஸ் எஸ் 46 உன்னோட சேனல் என்ன, நமது கழக தொண்டர்களுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன கேட்குறேன்னா,
நியூஸ் S46 இந்த யூடியூப் சேனல் யாராவது இருந்தால் இது எப்படி முடக்கணுமோ அப்படி முடக்கி பாருங்கள். அந்த நாய் காலு நல்லா தானே இருக்குது, சம்பாரித்து பொழைச்சிக்கிறட்டும். நான் கேட்டுக்கிறது இதுதான், எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நம்ம கேப்டன் தொண்டர்கள் எல்லாருமே அறிவாளி, புத்திசாலி, எந்த இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால் இந்த சேனலை எப்படி முடக்க முடியும், இது யார் என்ன ஏதுன்னு எனக்கு இந்த அளவுக்கு இது பண்ணிக்கிற தெரியல. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யார், ஏன்னா நமக்கு நம்ம சேனல் கேப்டன் கட்சியில் சேனல் வச்சுருக்கவங்க எல்லாமே எங்கெங்கே இருக்காங்க, திருநெல்வேலியில் இருக்காங்க, கன்னியாகுமரியில் இருக்காங்க, மதுரையில் இருக்காங்க, நம்ம யூடியூப் சேனல். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் இந்த நாய் எங்கே இருக்குங்கிறதே தெரியாது. ஆனால் நம்ம சேனலில் முடக்கி விட்ருவோம். இவன் அப்படிப்பட்ட வீடியோ போட்டு நம்மளை மட்டும் இல்லை, நம்ம அந்நியரை மட்டும் இல்லை, சின்னத்திரையில் நடிக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறவங்களேவே வந்து இவன் இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு சொல்லி மாலம் போட்டு வச்சு யூடியூப் சேனலில் பார்க்குறேன். அதையும் பார்க்குறாங்க, அதையும் பார்த்து லைக் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, அஜிஜோ அப்படிங்கிற துடிக்கிறவங்க இருக்காங்க. அப்போ நம்ம பார்க்கக்கூடியவங்க இருக்கிற வரைக்கும் இவங்க நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் சேனலில் போட்டுட்டு தான் இருப்பாங்க. நம்ம என்ன செஞ்சோம்னா இந்த மாதிரி சேனல் வர சேனல்லாம் முடக்கி விட்டுட்டோம்னா அவங்களும் முடங்கி போய் கிடந்துருவாங்க. நன்றி, வணக்கம். நம்ம RSA ஃபிளாஷ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பை பை.